ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு இந்த சாயப்பாவின் உருவம் உன் கண்களில் பட்டிருக்குன்னா இன்னையோட உன் சோதனை காலம் அனைத்தும் முடிய போகுதுன்னு தான் அர்த்தம். ஆமீன் செல்லமே. இத்தனை நாட்களாக வேதனையும் சோதனையும் அனுபவிச்ச உனக்கு இப்போ நீ சாதனையை செய்யும் அளவுக்கு உனக்கான வெற்றிகளை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். நீ சிரிச்சாலும் உன் மனசுல இருக்க சோகமும் கவலையும் எனக்கு தெரியும். நீ கோபப்பட்டாலும் அதில் ஒளிஞ்சிருக்க அக்கறையும் நல்லெண்ணமும் எனக்கு தெரியும். அதே போல எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? நீ கோபப்படும் போது அது அவங்க நல்லதுக்காக தான் கோபப்படுறன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உனக்கு கிடைப்பது அரிதுதான். ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்கும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். நீ தேவைப்படாத வரைக்கும் உன்னை ஒதுக்கி வச்சு பார்க்கவே வராத மனிதர்கள் உன் தேவை இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து உன்னை பற்றி புகழ் பாடுவாங்க. யார் உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் நீ ஒருபோதும் மயங்கிடாதே. உன்னை வேணான்னு விலக்கி வச்சவங்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுதோ உன்னை தேடி வர்றாங்களோ அப்போது நீ அவர்களை நாகரிகமாக ஒதுக்கி வைக்க பழகு. ஏன் தெரியுமா? இப்படி உன இஷ்டத்துக்கு வர்றதும் அப்புறம் வேணான்னு ஒதுக்கிட்டு போகிறதையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மனிதர்களுக்கு அவங்க வழியிலேயே போய் பாடம் கற்பித்தால் தானே மறுபடியும் இந்த தப்பை வேற யாருக்கிட்டையும் போய் செய்ய மாட்டாங்க. உன்னை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போகிறவங்க நாளைக்கு மறுபடியும் உன்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னு உதவி கேட்டு வரும்போது நீ செஞ்சினா இதே போலவே எல்லாரையுமே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்பு இருக்காதல்லவா? அதனால் காரியத்துக்காக தேடி வர்ற மனிதர்களை தூக்கி நீயும் ஒதுக்கி வச்சிரு. வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம்தான். இங்கு வெற்றி பெறியா தோல்வி அடையிறியாங்கிறது முக்கியமல்ல. கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடுறதை நிறுத்திட்டினா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், நீ தோற்று போயிடுவேன். ஒருபோதும் மெதுவாகவாவது ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர ஓடுறதை மட்டும் நிறுத்திடக்கூடாது. உன்னை படைச்ச இந்த சாயப்பா உன் கூடவே தானே இருக்கேன். எத்தனை பேர் உன் மனசை உடைச்சாலும் எத்தனை முறை போட்டு உடைச்சாலும் அத்தனை முறையும் நான் உன்னை மறுபடியும் ஒரு தைரியமான ஆளாக உருவாக்கி காட்டுவேன். இந்த உலகம் உன்னை மட்டும் உடைக்கலை, உன்னை போல நல்ல மனசுள்ள எல்லாரையும் தான் உடைக்குது, அவங்க மனசை நோகடிக்குது. அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் பதிலடி கொடுப்பேன் என்று சொல்லுவேன். நீ எப்போதும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் முயற்சி செஞ்சு நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்காக போராடு. உன்னால் இதை செய்ய முடியாது, நீலாம் ஜெயிக்க மாட்ட, நீலாம் எங்கே ஜெயிக்க போகிற, நீலாம் எங்கே வாழ போகிறன்னு சொன்னவங்க நீ எப்படி இதை செஞ்சேன்னு கேட்டு வியக்கும் அளவுக்கு நீ போராடி ஜெயிச்சு காட்டணும். ஒருபோதும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதே. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக சந்தோஷத்தை கொடுத்துடாது. பல பேருக்கு முதல்ல வாழ்க்கை கஷ்டத்தையும் காயத்தையும் தான் கொடுக்கும். உனக்கு கிடைச்ச கஷ்டத்தையும் நீ பட்ட காயத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கோ. இன்னைக்கு உனக்கு வழியாக இருக்கிற விஷயம் நாளைக்கே உன்னை வலிமை உள்ள ஆளாக மாற்றுமேன்னு செல்லமே. அடுத்தவங்க உன்கிட்ட அன்போட மரியாதையோட கேள்வி கேட்கும்போது நீ அதுக்கு பணிவாக பதில் சொல்லலாம். அதுவே ரொம்ப திமிரா வேணும்னே ஆணவத்தோட உன்னை மட்டப்படுத்தி பேசும் விதமாக அவர்களது கேள்விகள் தரம் தாழ்ந்தவையாக உன்னை நக்கலடிக்கும் விதமாக இருக்கும்போது நீயும் திமிராக தைரியமாக பதில் சொல்ல பழகு. ஏன்னா சில பேர்கிட்ட அவங்க வழியிலேயே போய் தானே அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். உன்னை மதிக்காத மனிதர்களுக்கு நீயும் மரியாதையோட பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உன் வலிமை சில பேருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், உன் வலிமை சில பேருக்கு பயத்தை கொடுக்கலாம். அதனால் நீ வலிமையாக வாழக்கூடாது, நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சி சில பேர் உன் பலவீனத்தை தேடி கண்டுபிடிச்சு அதன் மூலமாக உன்னை கீழே தள்ள முயற்சி செய்வாங்க. நீ ஒருபோதும் பலவீனமான ஆளாக இருக்காதே. என் மேலே நம்பிக்கை வச்சினா என் அருளால் நான் உன்னை மிக பலமுள்ள தைரியமுள்ள துணிச்சல் உள்ள ஆளாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என் தங்கமே. என்ன நடந்தாலும் எது கிடைக்காவிட்டாலும் அதை நினச்சி வருத்தப்படாதே. இந்த சாயப்பா மீது நம்பிக்கையோடு வாழும் உனக்கு நீ இழந்ததை எல்லாம் வேறொரு வடிவத்தில் என் அருளால் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உண்மை தெரியாமல் அடுத்தவங்க உன்னை சுலபமாக தப்பு சொல்லும் போதும் தவறு சொல்லும் போதும் நீ அமைதியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நிதானமாறு, ரொம்ப கவனமாறு, பொறுமையையும் வலிமையையும் சரியாக பயன்படுத்தி
எந்த வார்த்தைகளை எப்படி பேசணுமோ அப்படி பேசிடு. நீ பேசுகிற வார்த்தைகள் யார் மனசையும் கஷ்டப்படுத்தவோ நோகடிக்கவோ கூடாது. ஆனால் நீ சொல்ல வந்ததை சரியாக சொல்லிடணும் என் செல்லமே. என்னை நம்புனா உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். அடுத்தவங்க உன்கிட்ட பேசும்போது வார்த்தைகளால் உன்னை புகழ்ந்து பேசினாலும் அவங்க மனசில் பொறாமை தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா நீ தான் ரொம்ப கவனமாக அவங்கள ஒதுக்கி வைக்க கற்றுக்கணும். மனசில் பொறாமையோடு உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் எந்த விதத்திலும் உன்னை தாழ்த்தி விட முடியாது. பொய்யா உன்னை பாராட்டுறதால உன் உயரத்தை தீர்மானிக்க முடியுமா என்ன? பொய்யான புகழ்ச்சியும் பொய்யான பாராட்டுகளையும் தாண்டி நீ உண்மையாக உழைச்சி முயற்சி செஞ்சு நேர்மையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த சாயப்பாவின் அருள் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி காட்டும். தாமதமானாலும் தரமான விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ கவனமாக யோசித்து பேசு. நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு நன்மை கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன். என் அருளின் ஒளி உன் வாழ்க்கையை அழகாக மலரச் செய்யும். மரியாதையோடு நீ மற்றவங்க கிட்ட பேசும்போது எல்லாருக்கும் அந்த வார்த்தைகளை கேட்க ரொம்ப பிடிக்கும். அது அன்பை மட்டுமல்ல, உனக்கு மதிப்பையும் பெற்றுத்தரும். அதனால் எப்போதும் எல்லாரிடமும் மரியாதையோட பேச கற்றுக்கும். இந்த சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை விலைமதிப்பற்ற அற்புதமான பொக்கிஷமாக நான் மாற்றி காட்டுறேன். அடுத்தவங்க உன்னை கேலி பண்ணும்போது கேலி பேசும் மனிதனை உன்னால் திருத்த முடியாது. ஆனால் அவங்க உன் பக்கத்தில் இல்லாத அளவுக்கு நீ தூரமாக போக முடியும் அல்லவா? உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்களும் தப்பாக பேசுகிறவங்களும் உன் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லைன்னு அவங்கள விட்டு விலகி போக கற்றுக்கோ. உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது தேவையில்லாமல் இழப்பை எண்ணி மனம் தளராதே. என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கை அழகாக போகுது. நீ இழந்த விஷயங்களை தாண்டி உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக மலரச் செய்வேன். எல்லாரையும் உருகி உருகி நேசி. ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்க காட்டுற அன்பு உண்மையா பொய்யான்னு தெரியாமல் நீ கரைஞ்சு போயிடாத. அடுத்தவங்க கிட்ட பணிந்து போகலாம், பொறுமையாக பேசலாம். ஆனால் அடங்கிய அடிமையாக மாறிடக்கூடாது. எல்லாரையும் நம்பிடாதே. எல்லாரையும் ஒரு அளவோடு ஒரு தூரத்தில் வச்சுக்க கற்றுக்கோ. உன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடு. ஆனால் உனக்கு கூட இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து வாழ்க்கை இழந்து விடாதே. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரதான் செய்யும், கவலைகள் வரதான் செய்யும். ஆனால் ஒரே அடியாக கவலைப்பட்டு நீ உடஞ்சி போயிடக்கூடாது. உன் மனதை பலமாக்கவும் உனக்கு தைரியத்தை கொடுக்கவும் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நீ நம்பிக்கையோடு வாழணும் என் தங்கமே. எத்தனை தடைகள் வந்தாலும் நீ மனம் தளரக்கூடாது. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து என் அருளால் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். நீ துன்பப்பட்டாலும் இன்பப்பட்டாலும் உன்னை தாங்கி பிடித்து உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தவங்க உன்னை கெட்டவனாக காட்டினாலும் நல்லவனாக பேசினாலும் நீ எதையும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா உன் மனசு எவ்வளவு சுத்தமானதுன்னு உன்னுடைய நேர்மையை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? மற்றவங்க தப்பாக பேசுகிறதால நீ தாழ்ந்து போகவும் மாட்ட. மற்றவங்க உன்னை உயர்த்தி பேசுகிறதால நீ உயர்வடையும் போகிறதில்லை. நீ யாராக இருக்கிறியோ அந்த பேர் தான் உனக்கு கிடைக்கும். நீ நல்ல பிள்ளையாக இருந்தீனா உனக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. உன்னை பலவீனமாக்கும் எந்த விஷயத்தையும் நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். உன்னை பலவீனமாக்கும் விஷயங்களை தூக்கி போட்டுட்டு உன் மனசை நீ பலமாக வச்சுக்கணும். உண்மையாகவே அடுத்தவங்க மேலே உண்மையான அன்பு செலுத்துகிற யாரும் அவங்களுடைய குறைகளை பெருசாக பார்க்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்க நிறைவையும் நல்ல விஷயங்களை யோசித்து நேசிக்க தான் செய்வாங்க. அதே போல் உன்னை நேசிக்கும் மனிதர்களை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ. வேணும்னே உன்னை குறை சொல்கிறவங்க, உன்னை நேசிக்காதவர்கள், பொய்யானவர்கள், போலி அன்பை கொடுத்து பாசமாய் பேசி நடிப்பவர்கள்ன்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. சூழ்ச்சி செஞ்சு அடுத்தவனை ஏமாற்றி வாழ்க்கையில் ஜெயித்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதுக்கு அடுத்த முறையானது, அடுத்த கட்டமானது கஷ்ட வாழ்க்கையாக துன்ப வாழ்க்கையாகவே இருக்குன்றதை மறந்துட வேண்டாம். நீ எப்போதும் கெடுதல் செஞ்சு நல்லா வாழ்கிறவங்கள பற்றி யோசிக்காதே. நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ எப்போதும் இரு. அடுத்தவனை கஷ்டப்படுத்தி சுகமாக வாழ்கிறவன் கூடிய சீக்கிரம் அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பான். வெள்ளை ரோஜா போல தூய்மையான மனம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு
இந்த சாயப்பா எப்போதும் துணையாக இருப்பேன். யாராவது ஒன்று நல்லா பேசுனாங்க பழகுனாங்கன்னா நீயும் அதே அளவுக்கு பேசு பழகு. யாராவது ஒன்று தள்ளி வைக்கணும் ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா நீயும் அதே தூரத்தில் இருந்துக்கிட்டீன்னா அதுதான் உனக்கான மன நிம்மதியை கொடுக்கும் விஷயமா இருக்கும்.